ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திலீப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திலீப் செலக்ட் எலக்ட்ரிக்கலின் நியூ பாயிண்ட் ரேட் இன் அக்டோபர் 2021. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திலீப் செலக்ட் எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து ஒரு நியூ பாயிண்ட் ரேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து நஷ்டம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான ரேட்டை வந்து க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை தொடர்பு கொண்டு டவுட்டு ஏதாச்சும் ரேட்டு சம்மந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் பக்கத்தில் உள்ள ஜாயின் பட்டனில் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் என்னை தொடர்பு கொண்டு பேச முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைட் அண்ட் ஃபேன் பாயிண்ட் ரேட்டு 18 ரூபீஸ் கொடுத்துருக்கேன். இந்த லைட் அண்ட் ஃபேன் பாயிண்ட்டுக்கு ஏன் ஒரே ரேட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், லைட்டுக்கு 150யும் ஃபேன் பாயிண்ட்டுக்கு 200 இப்படி கொடுத்தோம்னா தனித்தனியாக இருக்கிறத விட நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 180ன்னு நம்ம கொடுத்துட்டோம். அதனால தான் லைட் அண்டு ஃபேன் பாயிண்ட்டுக்கு 180 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். 2-வே சுவிட்ச் பாயிண்ட்டு 2-வேக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஏனென்றால் அதுக்கு வந்து கிராஸ் ஃபீஸ்லாம் போடணும். அதனால் வந்து 2-வே சுவிட்ச் பாயிண்ட்டுக்கு 240 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். 15 ஆம்ஸ் பவர் சாக்கெட் பாயிண்ட்டு அப்படின்னா நம்ம 15 ஆம்ஸ் பாயிண்ட்டு அதுக்கு வந்து 210 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். நார்மல் தான். ஏசி பாயிண்ட்டு அண்டு வாட்டர் ஹீட்டு பாயிண்ட்டு ரெண்டுமே ஒரே சேம் ஒர்க்கு தான். இது இன்க்ளூடிங் சர்க்கியூட் டிபிலேருந்து எம்சிபிலேருந்து சர்க்கியூட்லேருந்து சுவிட்ச் போர்டுலேருந்து நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி அண்டு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு அதில் அடங்கும் எல்லாமே. இது எக்ஸ்ட்ரா சர்க்கியூட்டுக்கு இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா எம்சிபிலேருந்து வர்றதுலேருந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு போகிறதுலேருந்து சுவிட்ச் போர்ட்லேருந்து திரும்ப ஏசி பாயிண்ட்டு இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு 1200 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாம். லைட்டிங் அண்டு பவர் சர்க்கியூட்டுக்கு 450 ரூபீஸ் இன்க்ளூடிங் எம்சிபி வந்துடணும். இதில் எம்சிபியும் போட்டு அதில் லைட்டிங் அண்டு பவர் சர்க்கியூட்டுக்கு 450 ரூபீஸ். லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா, லென்த் அதிகமாக இருந்தால் அதிகப்படுத்திக்கணும் அமௌண்ட்டை. சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் லைன் வித் போர்டு, மீட்ரு போர்டு வித்து போஸ்ட் மரத்துலேருந்து நம்ம மெயின் சர்வீஸ் ஒயரை வந்து இழுக்கிறதுக்கு 1800 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது 3 ஃபேஸ். சிங்கிள் ஃபேஸுக்கு முன்னாடி 1800, 3 ஃபேஸ் வந்து சர்வீஸ் லைன் வித் போர்டுக்கு 2800 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ரேட்டு இது. இன்வெர்ட்ரு ஒயரிங் வந்து செப்பரேட்டாக பண்ணால் 1900 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க. இன்வெர்ட்ரு அண்டு பேட்டரியோட ஃபுல் செட்டப் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு 1000 நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆல் டைப்ஸ் ஆஃப் லைட் ஃபிட்டிங்ஸ், வால் டெக்கரேட்டிவ் லைட் ஃபிட்டிங்கு, சீலிங் ஃபிட்டிங்கு, எந்த ஃபிட்டிங்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபீஸ் மினிமம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். டியூப் லைட்டு ஃபிட்டிங்கு, இதுமாரி வால் வாஷரு, ஸ்பாட் லைட்டு, எந்த ஃபிட்டிங்காக இருந்தாலும் 100 ரூபீஸ். சீலிங் ஃபேன் ஃபிக்ஸிங்க்கு 180 ரூபீஸு. இதில் வந்து சீலிங் ஃபேன் ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனும் 180 நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டிவி ஃபிக்ஸிங்க்கு 300. இன்னும் நிறைய ஐட்டம் வந்து இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் ரேட்டில் ஒயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுங்க. ஒரு பாயிண்ட்டுனா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஒரு சுவிட்சு போட்டால் ஒரு லைட்டு எரியணும். அந்த லைட்டு எரியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கு வந்து தனி ரேட்டு. அந்த லைட்டு எரிகிற இடத்துக்கு நம்ம வந்து கொண்டு போயிட்டு ஒயரிங்கை விடணும். இதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டு. இன்க்ளூடிங் பைப்பு இதிலே தான் அடங்கும். பைப்லாம் இதில் போட்டு தான் அந்த பாயிண்ட் ரேட்டு. பைப்புக்கு செப்பரேட்டாக கிடையாது. அதுபோல் லைட் ஃபிட்டிங்கு, ஃபேன் ஃபிட்டிங்கு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, டிவி, வாட்டர் ஹீட்ரு, இதுமாரி வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனி ரேட்டு. நீங்கள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போட்டால் லைட் எண்ணணும், அவ்வளோதான் ஒரு பாயிண்ட்டு. ரூஃப் ஃபைலிங் இது பைப் போடுறாங்களா ரூஃபில் தளத்தில் பைப் போடுறது, வால் சேச்சிங் பண்ணி பைப் போடுறது, பாக்ஸ் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ரேட்லேயே வந்துடும். இந்த ரூஃப் பைப் போடுறது, பாக்ஸ் வைக்கிறதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. இதிலே தான் எல்லாமே வந்து நீங்கள் அடங்கும். எப்போ நீங்கள் வேலைக்கு போனாலும் இந்த பாயிண்ட் ரேட்டில் செய்ய சொன்னாலும் நீங்கள் இன்ட்டு ஒரு 30 ரூபீஸ், அங்கே என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ இன்ட்டு 30 ரூபீஸ் போட்டு
நீங்கள் இந்த பாயிண்ட் ரேட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் அது ஓரளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ வில்லேஜ் சைட்லலாம் பாயிண்ட் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து 30 ரூபா போடாதீங்க, ஒரு 25 ருபீஸ் இல்லைனா ஒரு 24 ருபீஸ் வந்து போடுங்க. நம்ம டவுன் சைட்லலாம் பாயிண்ட் நிறையா இருக்கும், அங்கெல்லாம் வந்து ஒரு 30 ருபீஸ் போட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் ரேட்டை போட்டு நீங்கள் எத்தனை ஃபிட்டிங்கு அந்த ரேட்லாம் எல்லாமே போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 2000 ஒரு 5000 கூட டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா கூட ஓகே. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நீங்கள் வந்து 30 ருபீஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் வராது. அதுபோல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தரமாட்டாங்க வில்லேஜ் சைடில், பாயிண்ட் ரேட்லேருந்து தருவாங்க. அதனால் இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் 30 ருபீஸில் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, 24 பண்ணுங்கள். வில்லேஜில் 25 வரைக்கும். அதிலே வில்லேஜில் ரொம்ப லக்ஸரியாக இருந்துச்சுன்னா அது வந்துல நீங்கள் 30 ருபீஸ் இல்லைனா 28 ருபீஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் 750லேருந்து 950 வரைக்கும் நீங்கள் லேபர் கொடுக்குற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியனுக்கு ஹெல்ப்பருக்கு நீங்கள் வந்து 500லேருந்து 600 வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா வாட்டர் ஹீட்ரு, இன்னும் கேட் லைட்டு, ஜான்லர் லைட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.